ஹாய் guys, வெல்கம் டு buddies சேனல். இன்னைக்கு நம்ம செவன்த் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சீனில் வந்து அவங்க ஃபுட்டுக்கு என்னென்ன சமைக்கிறது இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் 3 ரவுண்டாக இருக்க போகிறாங்க. 3 ரவுண்டுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு டைமும் கொடுக்குறாங்க. 3 டேஸ்ன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் கை காட்டி 5 டேஸ் கேட்குறாங்க. 5 டேஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கவுங்க டீமில் அவங்கவுங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன் சைடு வந்து சைனீஸ்லேருந்து வந்தவங்களும் பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம ராயல் செஃப் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்டு விட்டுட்டு தேர்ட் ரவுண்டுக்காக நம்ம ப்ரெஷர் குக்கர்லாம் வரைஞ்சி இதில் தான் நம்ம சமைக்க போகிறோம், இதில் தான் நம்ம சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்டலாம் சொல்லிகிட்ருக்காங்க. மற்றவங்களாம் என்ன கேட்டாங்க, நீ என்ன டிஷ்ஷுக்கு ரெஃபர் பண்ணுறியா இல்லை படம் வரைஞ்சு காட்டிகிட்ருக்கியா, இதில் சமைச்சா எப்படி சூப்பராக வரும் அந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நம்ம சிக்கன் வந்து இதில் தான் வேக வைக்க போகிறோம், அதான் வந்து நல்லாயிருக்கும், இதில் இருக்க ப்ரெஷருக்கு இந்த ஹீட்டுக்கும் இதில் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோனை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. சைனீஸ்லேருந்து வந்தவங்களும் வந்து அவங்க ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே அவங்களுக்கும் தெரியும் இப்படி இந்த இருக்குது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதனால் அவங்களும் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கிறத வந்து யாரோ ஒட்டு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கிங் தான் வந்து பார்த்துட்ருக்காரு, சீஃப் செக்ரட்டரியை கூட கூட்டிகிட்டு. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் யாருடா அது, யாரும் பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரப்போ தான் நம்ம கிங் மாட்டிக்காமல் உழைஞ்சிப்பாரு. பட் வந்து எப்பா நல்ல வேலை கதவை சாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம யான் தான் வந்து கிங் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபுட்டு தான் நம்ம இதில் தான் பண்ண போகிறோம், ஸோ இதில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இது ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு நீ இன்னும் சிக்கன் மட்டும் தானே வச்சு பண்ண போகிற, அது தேர்ட் ரவுண்டுக்கு தானே, இதுக்கு எதுக்கு இந்த இதெல்லாம், நீ தான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவர் வேறு எதாவது சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு இன்னொருத்தர் இன்னொருத்தர் இருப்பார். அதெல்லாம் வேணாம், நீ இங்கே ஒருத்தர் இருப்பார், நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காட்டில் இருக்கவர் ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ அவரை பற்றி நல்லா ஃபேமஸ் போல், அவரை பற்றி சொன்னதுனால சரி போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவர்கிட்டயும் வந்து சயின்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியுமாமா, குக்கிங் பற்றி சூப்பராக தெரியும். ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்லி அலோ கேட்குறாங்க. அப்போ தான் நமக்கு இங்கே நானும் வரேனே அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்து செக்ரட்டரியும் சொல்கிறாங்க, நீங்கள் இல்லாமல் இந்த மீட்டிங் நடக்காது, நீங்கள் இருக்கணும், நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப ஓகே நீ தனியாக போக வேணாம், இன்னொருத்தரை கூட்டிக்கு உனக்கு அலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வழி அனுப்பலாம்னு சொல்லி தான் வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் கூட வந்து இன்னொருத்தர் போகிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவருக்கு அவர் போகணுன்னு தான் நினச்சாரு. பட் வந்து வேற ஒருத்தர் அனுப்பி வைக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து எஸ்கேப்பும் ஆயிடுறாரு அரண்மனையிலேருந்து. நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மாறு வேஷம்லாம் போட்டுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கப்பயே வந்து நம்ம கிங்கும் பின்னாடி தான் இருப்பார். அந்த மேஜிக் மேன் இருந்தால அவனும் இருந்திருப்பான் அதுக்கு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒன்றா போகிறாங்க. அவரை தேடி தான் போயிட்டுருக்காங்க. இன்னொருத்தர் செக்ரட்டரி வந்து அவர் பேலஸ்க்கே ரிட்டன் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மீட்டிங்கில் போய் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கிங் வந்து இப்போ இங்கே இல்லை, அவர் வந்து முக்கியமான ரைட்டிங் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. அதை யாருமே அவங்க நம்பவும் மாட்டாங்க. பட் வந்து ஏற்றுக்க வச்சிருவாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க போயிட்டுருக்கப்ப நம்ம கிங்குக்கு நடக்கவே முடியல சுத்தமாக. இன்னும் எவ்வளோ தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் வந்து கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆமாம் எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன், நடப்பேன், இப்படிலாம் சொல்லிட்டு வர்றது, ஆனால் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிங்கை நல்லா கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க முடியாமல் எல்லாரும். ஸோ வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு போர்டு பார்க்குறாங்க. அந்த போர்டில் வந்து கதவை திறக்காதீங்க, இந்த மாதிரி அலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் என்ன போர்டு, இதுக்கெல்லாம் போர்டு வேறு வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து வேகமாக திறக்கிறாரு. திறந்த இதில் வந்து அவர் குன் ஷாட் மாரி ஏதாவது வச்சுருப்பாரு போல். ஸோ அந்த இது வந்து பற்றிக்கிச்சு. எல்லோரும் வந்து அவரை தான் தேடிட்டுருக்காங்க பேர் சொல்லி. நம்ம ஹீரோயின் மட்டும் என்னடா இதில் ஏதோ குண்டு மாதிரி இருக்கே, இந்த வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ இந்த வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணதால் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா குண்டுக்கு முன்னாடியே போய் நிற்கிறான். அந்த மேஜிக் மேன் வந்து வெளியே ஓடியாச்சு. இவங்க 2 பேர் தான். இந்த 2 பேரும் வந்து கீழே உட்காந்துட்டாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து கவர் பண்ணிக்கிறார் நம்ம ஹீரோயினியை. அதுக்கப்புறம் வெடிக்கும்னு பார்த்தா எல்லாம் வெடிச்சிட்டு தான். ஆனால் வந்து என்னென்னா அரிசி, அவர் குக்கிங்கில் டேலண்ட் இல்லை. ஸோ அரிசி வச்சு தான் இது பண்ணியிருக்காரே தவிர வேறு எதையும் பண்ணலை. அதுக்கப்புறம் அந்த அரிசி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, இதில் சயின்ஸும் இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்ருக்காங்க. நல்ல வேலை குண்டு வெடிக்காமல் இது வெடிச்சு அப்படின்னு சொல்லி தப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு எவ்வளோ நம்ம மேலே பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினச்சிட்டு பார்த்துட்ருக்காங்க. இதுதான் நமக்கான கரெக்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன அதிகாரம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ராஜா மாரி அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் ராஜா தான் அப்படின்னு சொல்லி பண்ணுறப்ப தான் நம்ம ஹீரோயின் தான் வந்து வலுப்புவாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது,
இருக்காது. ஸோ அதுக்காக மழுப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் தான் ராயல் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து எனக்கு இந்த ப்ரெஷர் குக்கர் பற்றி ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் வந்து அவள் இங்கே வர போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. யார் பேச்சுக்குமே மதிப்பே கொடுக்கல. ஸோ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மிரட்டுறதுக்காகவே வந்து வில்லு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. சான்ஸே இல்லை, அவருக்கு கன்வின்ஸே ஆக மாட்டுறாரு. அதனால் நீங்கள் எங்கேருந்து போகலைன்னா நான் அந்த வில்லால் அடிப்பேன்னு சொல்லி காட்டுறாரு. அந்த வில்லாம் 1, 2 இல்ல நெறையவே வச்சிருக்காரு. அவர்கிட்ட நெறைய ஐட்டமும் இருக்க போல. ஸோ அவங்ககிட்ட வந்து இந்த ப்ரெஷர் குக்கர பத்தி தான் ஏதோ கேட்க வந்திருக்காங்க. ஸோ இவங்க வெளிய போ சொன்னதால அவங்களுக்கு வேற வழியும் இல்ல. ஸோ அதனால வந்து எல்லாருமே வெளிய ஓடிட்டாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த மிஷினே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மிஷினில் வந்து ஹீட் ஆகி ஸோ பிளாம்ப் ஆகுது. ஸோ வெடிக்கிறது நல்லா இருக்கே! அதை பார்த்தா அவங்க ப்ரெஷர் குக்கரே மைண்டில் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளிய போறப்ப தான் வந்து இதுக்கு சுகர் இருந்தா நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்க சுகர் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப தான் வந்து நீ உண்மையா ராயல் செஃப் குக் தானா அப்படின்னு கேட்குறப்ப தான் அவங்களோட நேம் போர்டு மாரி காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு அவரு நம்பிட்டு அந்த சுகர் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறாரு. இவங்க வெளியே போனதுக்கப்புறம் அதுவும் அது வெடிக்குது வெந்த ஃபுல்லுக்கப்புறம். அதை வச்சு ஒரு ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க நம்ம கொடுத்த வச்சு எதாவது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து எட்டி பார்க்குறப்ப போகிறப்ப வந்து அவர் நல்லா சாப்பிட்டுருக்காரு. நல்லா தான் இருக்கு முன்ன இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு கேட்குறப்ப இது நல்லா இருக்குல்ல உங்களுக்கு சுகர் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறப்ப தான் வந்து உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் ப்ரெஷர் குக்கர் பற்றி சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ப்ரெஷரில் வேணும். வந்து என்ன நடக்குதுன்னா ராஜு வந்து வெளியே போயிட்டாருன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஸோ அதையே வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ இந்த மேட்ரு வந்து கவுனுக்கும் தெரியுது. அவங்களும் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு டென்ஷன் தான் ஆகுறாங்க. அப்போ வந்து அந்த ராயல் செஃப் கூட போயிருக்காங்க. என்ன நடக்குது உனக்கு சென்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியாக இருந்தாலும் சொல்லி திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. குக்கருக்கு பற்றி நம்ம அவர் எதுவுமே செஞ்சு தர முடியாது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் அனுப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இவங்க சேடில் தான் வந்து வெளியே உட்காந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் வந்து மழை வேறு நல்லா பெய்யுது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாஞ்சாம்னு சொல்லி ஏதாவது ஃபுட்டு சொல்கிறாங்க. அந்த ஃபுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த கிங்கும் பேசுகிறாரு. அதை கேட்டுட்டு வந்து அது செஞ்சால் நல்லாயிருக்குமே அதில் போய் எல்லாத்தையும் அந்த இன்க்ரீடியன்ஸ் எடுக்கிறதுக்காக ராக்கி இங்கேயே பிடிச்சி தள்ளிவிட்டு எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அங்கே அந்த ஃபுட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த வாசனை போகிறதுக்காக அந்த விசிறியை வச்சு இது பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தீ பிடிக்கிறதுக்கும் அதே தான். ஸோ அந்த விசிறி வச்சு இது பண்ணிட்டு இருக்கப்ப தான் நம்ம கிங்கு வந்து பெரிய விசிறியா வச்சிருப்பாரு. நீங்களும் நான் விசிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து அவர் விசிறி ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அவர் டயர்ட் ஆகிடுவாரு. அப்புறம் மற்ற 3 பேர் தான் வந்து விசிறிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ஃபுட்டு செஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபுட்டோட வாசனை வந்து அவருக்கும் போகுது. ஸோ அதை பார்த்துட்டு அவரும் வெளியே வராரு. இவங்கெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ரிட்டன் போக பார்க்குறாரு. டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு இந்த ஃபுட்டு டேஸ்ட் பண்ண வைக்கிறாரு. நம்ம கிங்கு சாப்பிட்றத பார்த்து அவருக்கு அப்படி வச்சு விடுது. ஸோ அவரே வந்து எடுத்து சாப்பிட்டுட்டாரு. எடுத்து சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்துட்டு வந்து அவருக்கு சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படியே இருக்குன்னு சொல்லி அவர் ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ட்ரிப்பில் வந்து அவங்க வந்து செஞ்சு பார்க்குறாங்க அந்த ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் ஓகே பட் இன்னும் வேணுமே அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒருத்தர் அவசர அவசரமாக வந்து அவர் வந்து ஒரு கொடுமை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்க்குறப்ப தான் காய்கறி நிற்க வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை. அதுவும் இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லி அவர் போட்டு பண்டில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து வேகமாக இருக்கிறப்ப கை வேற நிறுத்திட்டாங்க. ஸோ அதை கழுவலான்னு போனப்ப இவங்க வந்து நிற்கிறத பார்த்துட்டு கழுவுக்கு தான் போனாங்க. சைடு சைனீஸ்லேருந்து வந்தாங்கல்ல. ஸோ அவங்க வந்து இந்த கிராம்பு வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம வேறு செக்ரட்டரி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ கிஃப்ட் வந்து சந்தோஷப்படுத்தியிருக்க. ஸோ அதனால் நானும் வந்து உனக்கு ப்ரெஷர் குக்கர் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ப்ரெஷர் குக்கர் பண்ணுறதா காட்டிகிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு நைட்டு பகலும் வந்து அந்த காங்கும் அப்புறம் அந்த சயின்டிஸ்டும் சேர்ந்து அந்த ப்ரெஷர் குக்கர் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி நம்ம ஹீரோயின் கையில் தான் கொடுக்குறாங்க. அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இதுக்காக எவ்வளோ நாள் உழைக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி நம்ம கிங்கும் வந்து கேட்குறப்ப ஆல் டே அண்ட் நைட் அண்டு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தான் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் கிங் நம்ம தராரு. அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட் மெசேஜ் நம்ம கிட்ட வந்து தந்துட்டு போவாங்க. அந்த மெசேஜ் வந்து நம்ம அரசாங்கத்துக்கிட்ட தந்துடுவாங்க. இந்த லைன் பேப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு சொல்லி வேறு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அதை வந்து ரீட் பண்ணி பார்க்குறப்ப தான் வந்து தெரியும் குக்கு வந்து ஆபத்துன்னு. ஸோ இவங்களும் வந்து அரசாங்கத்துலேருந்து எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே வந்து ஆளுங்க வந்துடுவாங்க. அது வரதை வந்து நம்ம அங்கே சயின்டிஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க இவ்வளோ தூரத்தில் இருக்காங்க கிட்ட வந்துட்டாங்க இந்த கத்தியில் வச்சுக்கோங்க நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் போடுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை தாக்கறதுக்கு தான் வராங்க. ஹீரோயினை கொலை பண்ணணுக்கு தான் அந்த சைனீஸோட
திட்டம் வந்திருக்க கமாண்டர் எல்லாருமே வந்து இவங்கள காப்பாத்த தான் ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்கள ஓட சொல்றாங்க. நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து கிங்குக்கும் வந்து சரியான அடிபட்டுருது. அவருக்கும் ரத்த காயப்படுது. அத பார்த்தே வந்து நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க ஷாக்ல. ஹீரோ தான் வந்து கட்டெல்லாம் போட்டு விடுறாரு. அப்பன்னு பார்த்து தான் வந்து அவங்க 2 பேருமே வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஓகேல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் ஷாக்ல வந்து ப்ரெஷர் குக்கர்ன்னு சொல்லி எந்திரிச்சிட்டாங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சு வேகமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையிலே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து போட்டிக்கான டைம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அத சமைக்கிறதுக்காக டைமிங் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அந்த சைடு சைனீஸ்லேருந்து ஒரு குக்கர வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் வேணும். இன்னும் நமக்கு பாதி டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி டைம் கேட்குறாரு. நிப்பார் போல நம்ம ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து டைம் ரொம்பவே நெருங்கிருச்சு. இவங்களும் பேலஸ் போற மாரி இல்ல. அவங்க வந்து வீக்கும் ஆயிட்டாங்க. டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஸ்டார்ட் பண்றாங்க. அவரு கண்ண மூடி யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த சீனோட வந்து முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.